டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது லூப்ஸ் வித் எல்ஸ் பிளாக். எப்படி லூப்ல எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்லயே நாம பார்த்துருக்கோம் எல்ஸ் பிளாக் எப்பவும் ஆப்ஷனல்னு. லூப்ஸ்லையும் எல்ஸ் பிளாக் ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி நம்ம லூப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் லூப்ஸ் வித் பிரேக் அண்ட் கண்டினியூ கீவேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். இன்கேஸ் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லூப் தெரியாதுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க லூப் வித் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்த்துடலாம். இங்கே ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம் கலர்ஸ் அப்படின்னு. கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லி 3 கலரை இன்புட்டாக எடுத்திருக்கோம் வேல்யூஸை. அண்ட் ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபார் கலர் இன் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஐ எம் கலர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐ எம் ரெட்னு வரும், செகண்ட் ஐட்ரேஷனில் ஐ எம் கிரீன், தேர்ட் ஐட்ரேஷனில் ஐ எம் ப்ளூ அப்படின்னு வந்துடும். அதுக்கு அடுத்து எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கலர்ஸ் லிஸ்ட் டோன்ட் ஹாவ் கலர்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 ஐட்ரேஷன்ல வேல்யூஸ் இருந்துச்சு, ஃபோர்த் ஐட்ரேஷன்ல வேல்யூஸ் இல்ல, ஃபார்ல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் டைரக்டா எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்புட் பார்த்துடலாம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா ஐ எம் ரெட், ஐ எம் கிரீன், ஐ எம் ப்ளூ, கலர்ஸ் லிஸ்ட் டோன்ட் ஹாவ் கலர்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ இதை எப்படி அவாய்ட் பண்றது? எனக்கு எல்ஸ் பிளாக் தேவையில்லை அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா எல்ஸ் பிளாக் எதுக்காக நாம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இப்போ இந்த மாதிரி எனக்கு எல்ஸ் பிளாக் கண்டினியூவா பிரிண்ட் ஆக வேணாம் அப்படின்னா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா லூப் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கடுத்து எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதை எப்படி பண்றது, அச்சீவ் பண்றதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மேல இந்த அதே ப்ரோக்ராம் தான். ஸோ ஃபார் கலர்ஸ் அதே லிஸ்ட்டை தான் நம்ம இங்கேயும் எடுத்திருக்கோம். ஆனா இந்த வாட்டி ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூல பிரேக் பண்ணிட்டு வெளியில போகணும். அதற்காக தான் ரேஞ்ச் யூஸ் பண்ணி இந்த லூப்பை பிரேக் பண்ணியிருக்கோம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். கலர்ஸ் லிஸ்ட் இருக்கு, கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட், கிரீன், ப்ளூ அண்ட் ஃபார் லூப்ல ரேஞ்ச் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 0 இருக்கும், லென் ஆஃப் கலர்ஸ் வேல்யூ 3 அண்ட் ரேஞ்ச் ஆஃப் 3ங்கும் போது 0, 1, 2 அந்த வேல்யூஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இண்டெக்ஸ்ல ஐஎன்டில ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 0 வரும். கலர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது ரெட். ஸோ ஐ எம் ரெட்டுங்கிறது வருது. செகண்ட் ஐட்ரேஷன்ல கிரீன், தேர்ட் ஐட்ரேஷன்ல ப்ளூ. இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா தேர்ட் ஐட்ரேஷன்ல ப்ளூ வரும்போது ஐஎன்டியோட வேல்யூ 2ன்னு இருக்கும். 2 ஈக்குவல் டு லென் ஆஃப் கலர்ஸ். லென் ஆஃப் கலர்ஸோட வேல்யூனா 3, 3 மைனஸ் 1, 2. 2 ஈக்குவல் டு 2 அப்படிங்கும்போது கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். உள்ள போயிட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பிரேக் பண்ணிட்டு வெளில வரும். அப்படி பிரேக் பண்ணிட்டு வரும்போது இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால தான் நமக்கு கலர்ஸ் லிஸ்ட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட்ங்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரல. அப்ப நான் எந்த சிச்சுவேஷன்ல இந்த எல்ஸ் பிளாக்கை யூஸ் பண்றது? இதுக்கு நான் எல்ஸ் பிளாக் கொடுக்காமே இருக்கலாமே அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க ரன் டைம்ல கொடுக்கும்போது உங்களோட லிஸ்ட்ல வேல்யூஸே வரல அப்படின்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எல்ஸ் பிளாக் எஃபெக்டிவா இருக்கும். கலர்ஸ் ஈக்குவல் டு இப்போ எம்டி லிஸ்ட் ஆயிருச்சு. இந்த எம்டி லிஸ்ட்ல இருந்து வேல்யூஸை கெட் பண்ணும்போது இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட்டே ஆயிருக்காது. ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆனாதானே இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு வெளில வரும். அப்படி பிரேக் யூஸ் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் ஃபார் லூப் டைரக்டா எல்ஸ் பிளாக்கு போயிடும். கலர்ஸ் லிஸ்ட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வாட்டி பிரிண்ட் ஆகும், வேற எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ எல்ஸ் பிளாக்ங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ரன் டைம்ல ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது எல்ஸ் பிளாக்ங்கிறது ஒரு எசென்ஷியல். இப்போ எல்ஸ் பிளாக் எப்படி ஒரு வைல் லூப்போட யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 5 லைன் நமக்கு போதுமானது. ஸோ சம் ஈக்குவல் டு 0, சம் லெஸ் தென் 100 அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒரு இன்புட் நம்பர் கொடுக்க போறோம். அந்த வேல்யூவை சம்மோட வேல்யூவோட ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ சம்மோட வேல்யூ எப்போ கிரேட்டர் தென் 100 ரீச் ஆகுதோ அப்போ இந்த லூப் பிரேக் ஆகிட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு 50 கொடுக்குறேன், செகண்ட் ஐட்ரேஷனில் ஒரு 49 கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் 99 தான், லெஸ் தென் 100 இருக்கு. இப்போ ஒரு 2 இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா 101. ஸோ டைரக்டா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, வெளில வந்துடும். இப்போ இதுல நம்ம எல்ஸ் பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். எல்ஸ் பிளாக் ஆட் பண்றதுனால என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் 101 ரீச் ஆனதுக்கப்புறம் லூப் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட், த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரியான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ நான் 101 டைரக்டா மென்ஷன் பண்றேன். ஸோ சம்மோட வேல்யூ 101,
லூப் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டடுங்கிற அந்த எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ எனக்கு இங்கேயும் பிரேக் பண்ண முடியுமானா முடியும். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் உள்ள, இஃப் சம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100. ஸோ எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அப்போ பிரேக் பண்ண சொல்கிறோம். உள்ள சம் பண்ணிக்கிட்டே வரும். ஒரு டைம் வந்து சம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 100ங்கிறத ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்போ இதை பிரேக் பண்ணிட்டு இந்த எல்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு அடுத்து நம்ம ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் வச்சுருக்கோம், தேங்க்யூன்னு, அது பிரிண்ட் ஆகும். எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ என்டர் த நம்பர், நான் நம்பர் வந்து 15 பாஸ் பண்ணுறேன். செகண்ட் டைம் 51 பாஸ் பண்ணுறேன். ஸோ 51 அப்படின்னு பாஸ் பண்ணும்போது 50 + 51 101. 101 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100, கண்டிஷன் ட்ரூ, பிரேக். ஸோ பிரேக் பண்ணிட்டு வெளில வந்து தேங்க்யூ மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம சம்மை வந்து வேலிடேட் பண்ண மாதிரி இருக்கு. சம் லெஸ் தென் 100ன்னு ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணியிருக்கோம், சம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 100ன்னு ஒன் டைம் வேலிடேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டைரெக்டாக இங்கே ஒரு சம் லெஸ் தென்ங்கிற 100ங்கிறத ட்ரூ பிளாக் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லூப் எப்பயுமே ட்ரூ லூப் தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போதைக்கு லூப்பை பிரேக் பண்ணிட்டு வெளில வந்துடும். ஆனால் இந்த மாதிரி எழுதும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இன்கேஸ் இந்த while லூப் ஃபால்ஸ் ஆனால் தான் இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இது ட்ரூவாகவே இருக்கனால எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆக வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.